ஐயோ 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 இதம்மா இம்மா நீ என்னம்மா வேலை பண்ணி வச்சிருக்கிற? நேத்து தானம்மா உனக்கு முள்ளங்கி பத்த மாதிரி 40,000 ரூபா கொடுத்தேன். நான் ஓட்டுக்கு 10 ஓட்டுக்கு 40,000 வாங்கினேன் என்கிட்ட. இப்ப என்னம்மா அந்த மொட்டைங்கிட்ட சத்தியம் பண்ணி வச்சிருக்க ஓட்டு காசு வாங்கிட்டு? ஏன்பா அவங்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவன் தான்மா சொல்லிடுறான். ஊருக்குள்ள போய் சொல்லிருக்காமா இந்த அம்மா 7 ஓட்டு காசு வாங்கிட்டு ஊர் மக்கள் பூரா ஏன்ட்ட சொல்லுதுமா. என்னம்மா என்கிட்டயும் சத்தியம் வாங்குற, என்கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டு சத்தியம் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்ட, அவன்கிட்டயும் முட்டைகிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு பணம் வாங்கியிருக்க. என்ன யாரு விட்டு பணத்துக்கடா? ஏன்னா கேருமிட்டா கொடுக்குற பணத்துக்கு உனக்கு ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். உன் வீட்டு கொலை போட்டு தரேன் இருக்கேன். நான் கொயா போடுறேன்னு சத்தியம் வாக்கு வாங்கிட்டு போனான். கோழி எல்லாம் வேற குடுத்துட்டு போனமா நேத்து. கோழி குழம்பு வச்சு குடின்னு கோழி குழம்புல நீ கோழி தான் குடுத்துட்டு போனேன். அவன் ஆட்டே ஓட்டி வந்து விட்டு போனான் ஆளு மொட்டையா. ஏமா எனக்கு ஓட்டு போறேன் தானம்மா நீ சொன்ன. பால்ல சத்தியம் பண்ண, அதே மாதிரி எலுமிச்சம்பழத்துல சத்தியம் பண்ண, எல்லாத்துலயும் சத்தியம் பண்ணேன். மொட்டையனுக்கு அதே தான் பண்ணியா? அதே தான் சொன்னா உனக்கு அதே தான் சொன்னேன். ஏமா எங்க இருந்துமா வர? என்னம்மா நீ? எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பொய் சத்தியம் தான் பண்ண, உண்மை சத்தியம் பண்ணல. பொய் சத்தியம் பண்றியா? ஆமா. எத்தனை பேர் எப்படி ஏமாத்தி இருக்க? எத்தனை வருஷமா ஏமாத்தி இருக்க? எங்க வீட்டு சொத்து கஷ்டம். உங்க வீட்டு சொத்தா? எங்க வீட்டு சொத்து பணம் தான் உங்களுக்கு வந்து மெதிப்பட்டுல இந்த ஏழை ஜனத்துக்கு கொடுக்குறேன். ஏழை ஜனத்துக்கு கொடுக்குறியா? கஷ்டப்பட்டு நெத்தி தண்ணி வச்சு போல. நாங்க கஷ்டப்பட்டு கூலிக்காரு கஷ்டப்பட்டு அனுப்பினா தான் கேர்முட்டுல. கூலிக்காரு கஷ்டப்பட்டா? ஆமா. அதிகாரி கொடுக்குற பணம்லாம் யாரு? சும்மா வில்லேஜ்ல கஷ்டப்பட்டு நாங்க வேர்வு தண்ணி கஷ்டப்பட்டு. அதெல்லாம் முடியாது. அவன் எவ்வளவு கொடுத்தான் உனக்கு ஓட்டுக்கு? எவ்வளவு கொடுத்தான்? 48,000 கொடுத்தான். 48,000 கொடுத்தான். எத்தனை ஓட்டுக்கு கொடுத்தான்? 7 ஓட்டு கொடுத்தான். 7 ஓட்டுக்கா? நான் உனக்கு 10 ஓட்டுக்கு 40,000 கொடுத்துருக்கேன். 4,000 ரூபாய் உனக்கு இன்னும் வேணா சேர்த்து நான் தர்றேன். ஓட்டை எங்களுக்கு போடு. உனக்கும் போடல, அவனுக்கும் சொட்டினுக்கும் போடல. குடுக்கற இலவசம் எல்லாம் வாங்கிக்கிறியாமா நீ? எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். பூரா எவனுக்கு புது ஆளுக்கு தான் ஓட்டு போடணும். ஓசரம் உங்களுக்கு ரோட்டும் போட மாட்டீங்க, எதுமா போட மாட்டீங்க. உங்களுக்கு எதுமா போடல. பணத்து சத்தியம் பொய் சத்தியம். பொய் சத்தியமா? பொய் சத்தியம். அப்ப நான் உன்னை நம்பி காசு கொடுத்துட்டு போயிருக்கேன்மா. என்ன நம்பி யார்கிட்ட காசு கொடுத்த? அந்த காசு வேற ஒருத்தர போட்டா கூட ஓட்டு போட்டுருப்பாமா எனக்கு. என்னமா போட மாட்டா, இல்ல போட்டு தான் கொடுப்பான். ஐயோ ஐயோ இப்ப கவுன்சிலர் நம்ம பதில் சொல்ல முடியாதுமா எங்க அண்ணன்ட்ட. ஏம்பா ரோடு போட்டா கொடுத்தா? நான் தான் ரோடு போட்டு தரேன்னு சொன்னேன்மா. ரோடு போட்டு தரேன்னா வீட்டுக்குள்ள கொலா போட்டு தரேன்னு. ஆமாமா பொண்டாட்டி புள்ளிட்டு கொடுத்துருது. நாங்க 3 நாம பொண்ணு உங்ககிட்ட வந்து ஐயா எங்களுக்கு ரோடு போடு அது போடு. சரி அந்த சிலிண்டர் எவ்வளவு தரேன்னு சொன்னா? யாரு? சிலிண்டர் எவ்வளவு தரேன்னு சொன்னா உனக்கு? ஃப்ரீயா கொடுக்கணும். 8 சிலிண்டர். சரி நான் 10 சிலிண்டரா தரேன்மா. எனக்கு ஓட்டு போடுமா? 10 சிலிண்டர் கொடுத்தாலும் ஓட்டு இல்ல. அவன் 8 சிலிண்டர் கொடுத்தானா அவனுக்கு மொட்டைனுக்கு ஓட்டு இல்ல. சரி அரிசி நான் ஒரு மூட்டை உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன் போடு. அவனும் 10 மூட்டை அரிசி கொடுத்தான். மாசம் மாசம் வேற காசு தரேன்மா. என்ன மாசம் மாசம் நான் ஒப்புங்கமா சமாளிச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. நாங்க கஷ்டப்பட்டு காசு எப்படி கொடுத்தா உனக்கு காசு வருது இல்ல? நாங்க கஷ்டப்பட்டு கொடுத்தா காசு வருது இல்ல? என்ன காசு கொடுத்தா நாங்க கஷ்டப்பட்டு கொடுத்தன்ற ஏமா உங்களுக்கு? இவானே இந்த அம்மா என்னன்னா இப்படி இருக்குது? நேத்து வந்தனே எத்தனை ஓட்டுங்க? 10 ஓட்டு சொல்லுச்சுனே. ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபாய் மேனி 40,000 ரூபாய் நான் கொடுத்தேன். ஆமா கொடுத்த. இந்த அம்மா இப்ப அந்த அளவுக்கு சத்தியம் பண்ணிட்டு முட்டை காசு வாங்கிருக்கு. என்கிட்ட காசு வாங்கிருக்குதுனே. மொட்டை 50,000 கொடுத்தா நீ 40,000 கொடுத்தன்ற. சரிம்மா நான் அந்த அளவுக்கு 60,000 தரேன். எனக்கு நீ ஓட்டு போடு. திரும்ப சத்தியம் பண்றியா? எடுத்துட்டு வரவா எல்லாத்தையும்? நான் சத்தியமா பண்ண மாட்டேன். ஏமா? நான் புது ஆளுக்கு ஓட்டு போட போறேன். புது ஆளுக்கு போட போறியா? ஆமா. அப்ப இத்தனை வருஷமா நக்கிட்டு போறதா நாங்க? நக்கிட்டு போனா நீ போட்டியா ரோடு? ஏமா இப்படி பண்ற? ரோட போட்டா சிலிண்டர் வாங்கி கொடுக்கணும் கொடுத்தியா? கப்பல் வருது நீங்களே அது கொடுத்தீங்களா? கொயா தண்ணி நீங்க கொடுத்தீங்களா? எல்லாமே செஞ்சுக்கார நிலைமை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் ஜெயிச்சு அவன் பொண்டாட்டிட்டு கொடுக்கறதுக்கு தான் அங்க 1000 சத்தியமான வரேன் எங்களை. கூலி ஆளு கஷ்டத்தை வாங்கி நீ நாம போட்டுக்கணும் அந்த தான் எங்களுக்கு கொடுக்குற. நீ இந்த வாட்டி ஓட்டு போடு, எல்லாமே பண்ணு. அடுத்த வருஷம் உனக்கு 2 பவுன் நகை தர சொல்லணும். நகை தர அடுத்த எலெக்ஷனுக்கு. நாங்க நகையில பிச்சை எடுத்துக்கிறோம். இப்ப நகை விலை ஏறி போச்சுமா? நகை விலை ஏற்றியா? நாங்க கஷ்டப்பட்டு நகை நாங்க எடுத்துக்கிறோம். அந்த பணத்தால தான் நீ துண்ணு. எதுக்கு நீ கஷ்டப்படுற? நாங்க தர்றோம். ஏமாத்திருக்கிற மக்கள் அதெல்லாம் கொடுப்போம். அடுத்த வருஷம் நகை கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். அடுத்த வருஷம் போட்டு வாங்கிக்க. வீட்டு காரே கொடுப்போம் நாங்க. ஐயா அப்படித்தான் சொன்னா. காரு கொடுக்குறேன், மொட்டை பஸ் ஓட்டி விடுறேன், அதுவும் வாங்கி விடுறான்ட்டு போனா. என்னம்மா நீ? ஏமா அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இது பண்ற, என்கிட்ட காசு வாங்கிட்டு இது பண்ற? காசு வாங்க போறது ஓட்டு வந்து வெளியாளுக்கு தான் போடுவேன். வெளியாளுக்கு போடுவியா? அப்ப எங்கெல்லாம் பார்த்தா இழிச்ச வேணா தெரியுது உனக்கு. நாங்க இழிச்சு வை. நீ என்ன இழிச்சவை? நீ தான் சொல்லேங்க முள்ளங்கி பத்த மாதிரி அவன்கிட்ட 50,000 என்கிட்ட 40,000 வாங்கிருக்க. அப்புறம் என்ன? 50,000 1.5 லட்சம் கூட வாங்கலாம். எங்களோட கஷ்டம் பணம் நாங்க வாங்குறோம். எங்க காசு நாங்க வாங்கலாம். அப்ப நாங்க பண்ற கஷ்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கஷ்டப்படல வேறு தண்ணி. அப்ப நாங்க பண்ற கஷ்டம் என்ன கஷ்டப்படுறீங்க? உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கூலிக்கு தான் மாறி அடிக்கிறீங்க. கட்சிக்காரங்க சும்மா கொடுக்குறானா? கட்சிக்காரங்க என்ன சும்மா கொடுக்குறாங்க? எலெக்ஷன் ஓட்டுக்காரன் வந்து கேக்குறானா? சும்மாவா குடுக்குறான் உனக்கு? சும்மா குடுக்குறாளா? சும்மாவா? அவன் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? உன்ன மாதிரி எத்தனை பேர் கொடுக்கணும் தெரியுமா காசு? நான் கஷ்டப்படுறேன். தோதுல நீ மட்டுமா இருக்க அந்த ஏரியால? நான் ஒண்டி இல்லையா? அவன் கஷ்டப்படுறானா? கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நான் அது புடுங்க போறேன்னா
எது பண்ண என்ன நான் கேக்குறது என்ன அவன் முக்காவாசி தூண்டா நீ கால் பாக்கம் தூண்டுற அது கால் பாக்கத்துல நாங்க கால் பாக்க தூண்டுறோம். ஓ போ சரி இப்ப முடிவா என்ன சொல்ற? ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. என்னம்மா உன்னோட ரோதனையா போச்சு? ஏமா 40,000 வாங்கிட்டு வந்தாலும் கணக்கு எப்பமா? 40,000 எங்களோட காசு வந்து 40,000 நீ சம்பாரிச்சதுக்கு தடுக்குற கட்சிக்காரன் சம்பாரிச்சு ஓன் காசுன்றேன் கஷ்டப்பட்டு வரி காசு கட்டுறது தான் என்ன கொடுக்குறேன். ஐயோ ஏமா நீ கரண்ட் யூஸ் பண்ணிக்கிற, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிற, தண்ணி யூஸ் பண்ணிக்கிற, இதுக்கெல்லாம் வரி வாங்கதாமா செய்வாங்க. வரி வாங்குற, வீட்டு வரி வாங்குற, கரண்ட் பில் எல்லாத்தையும் புலங்குறீல்ல. அத வாங்கி யார்கிட்ட குடுக்குறா? அதை சேர்த்து வச்சா மக்கள் ஜனத்துங்களுக்கு குடுக்குறா. மொட்டை எல்லாம் நீ பண்ற வேலை. 50,000 கொடுத்து அந்த அம்மா அமைக்க வச்சிருக்க. இரு நான் வந்து பேசிக்கிறேன். அவனே மொட்டைனுக்கா போடல, உனக்கும் போடல, புது ஆளுக்கு மொட்டைனுக்கு போடலன்ற விஷயம் மொட்டைனுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் நான் என்ன மொட்டையை வந்து கேட்க போறான். அவன்கிட்ட சொல்லிட்டியா? மொட்டையா உனக்கு தாண்டா ஓட்டுன்ட்டேன். அவங்ககிட்ட பணம் வாங்குற வரைக்கும் அவனுக்கு ஓட்டுன உன்கிட்ட நைஸ் பண்ணி உன்னிட்டு ஓட்டணும், உன்னிட்டு வாங்கினேன். கடைசியா நாம போட்டு புது ஆளுக்கு ஓட்டு போட போறேன். நீ அதெல்லாம் தெரியாது. ஓட்டு போடுற இல்லன்னா அந்த காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என்னால முடிஞ்சா வாங்கிக்கோ. பாப்போம். எங்களோட காசு எங்களோட வந்து அந்த காசை எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ என்னன்னு பாக்குறேன். பாரு. என்னால முடிஞ்சா எங்க வீட்டு காசு வாங்கிக்கின்னு எங்களுக்கு வரி கொடுக்க வரீங்களா?